நேயர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தற்போது நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன பார்த்தீங்கன்னா, 2024ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி வருகின்ற தமிழ் புத்தாண்டு நமது 12 ராசி நேயர்களுக்கும் எவ்வாறு இருக்கப் போகிறது என்பதை பற்றி பார்க்க போகிறோம். இந்த தமிழ் புத்தாண்டு பார்த்தீங்கன்னா எப்போ கரெக்டாக நம்ம உறுதியாக கொண்டாடுறோம் அப்படின்னா, சூரிய பகவானை அடிப்படையாக கொண்டு தான் தமிழ் மாத பலன்களே எடுக்கப்படுகின்றன. ஏன்னா நவகிரகங்களின் நாயகன் என்று அழைக்கப்படுகின்ற சூரிய பகவான் எப்பொழுது மீன ராசியிலிருந்து மேச ராசிக்குள் உள்ளே நுழைகிறாரோ, அதாவது மேச ராசிக்குள் சூரியன் உள்ளே நுழையும் மாதமான சித்திரை மாதம் 1ஆம் தேதி தமிழ் புத்தாண்டு ஆரம்பிக்கப்படுகிறது. ஏன் நம்ம சூரியனை அடிப்படையாக கொண்டு நம்ம தமிழ் புத்தாண்டை கொண்டாடணும் அப்படின்னு ஒரு கேள்வி பார்த்துக்கலாம். நவ கிரகங்களுக்கு ஒளி கொடுக்கிறதே சூரிய பகவான் தான். ஒளி கிரகங்கள் என்று பார்த்தால் கிட்டத்தட்ட நம்ம சூரியனையும் சந்திரனையும் மெயினாக சொல்லுவோம். இதில் சூரியன் தான் நவகிரக நாயகன். அப்போ ஒரு நவகிரக நாயகன் எந்த ராசியில் உச்சம் பெறுகிறார் என்று பார்த்தால் மேச ராசியில் தான் சூரியனுக்கு அதிகமான ஒரு வலிமை ஏற்படுகிறது என்று பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு வலிமை படைத்த கிரகமான சூரிய பகவான் மேச ராசிக்குள் உள்ளே நுழையும் மாதம் தமிழ் புத்தாண்டாக கொண்டாடப்படுகிறது என்பது உண்மை. எதற்காக இந்த விஷயத்தை மிக அழுத்தமாக சொல்கிறோம்னா, நிறைய குழப்பம் இருந்துச்சு. தமிழ் புத்தாண்டுனா என்ன, நம்ம தமிழ் புத்தாண்டை எந்த மாதமாக எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது குழப்பங்கள் நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ அதனால தான் ஒரு விளக்கத்தோடு உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன். தமிழ் புத்தாண்டு என்று சொன்னால் உறுதியாக சித்திரை மாதம் 1ஆம் தேதி தான் தமிழ் புத்தாண்டு ஆரம்பிக்கப்படுகின்றன. சூரிய பகவானை அடிப்படையாக கொண்டு என்பது கணக்கு. சரி, ஓகே. இந்த வருடத்தில் நம் தமிழ் புத்தாண்டில் என்னென்ன மாற்றங்கள் நமக்கு ஏற்பட போகிறது என்று பார்க்கும்பொழுது, இந்த தமிழ் புத்தாண்டானது குரோதி வருடம் என்று ஆரம்பிக்கப்படுகிறது. ஒவ்வொரு வருடமும் தமிழ் புத்தாண்டு தமிழ் மாதத்தில் ஒரு பேர் வைத்து ஆரம்பிக்கப்படும். போன வருடம் பார்த்திங்கன்னா நமக்கு தமிழ் புத்தாண்டு சோபகிருது வருடம் என்று சொன்னோம். இந்த வருடம் பார்த்திங்கன்னா குரோதி வருடம் என்று ஆரம்பிக்கப்படுகிறது. அதே போல் தமிழ் புத்தாண்டு ஆரம்பிக்கும் பொழுதே என்ன ஒரு மிக முக்கியமான விஷயங்கள் இருக்கும் இது பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒரு பதவி கொடுப்பாங்க. பஞ்சாங்கம் படிக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும். சில பேர் பஞ்சாங்கம் படிக்கிறாங்க, பல பேர் பஞ்சாங்கம் பார்க்குறதே கிடையாது. ஜோதிடர்களே நிறைய பேர் பஞ்சாங்கம் பார்க்குறது கிடையாது. ஸோ பஞ்சாங்கம் ஜோதிடர் இல்லாதவர்களும் வச்சுருக்காங்க, அதான் உண்மை. அப்போ பஞ்சாங்கத்தில் பார்த்தீர்கள் என்றால் ஃப்ரண்ட் பேஜில் போட்டிருப்பாங்க ஒவ்வொரு வருடத்தின் ராஜா யார், மந்திரி யார், சேனாதிபதி யார், தானியாதிபதி யார் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதன் அடிப்படையில் தான் அந்த தமிழ் புத்தாண்டு செயல்படுகிறது. அப்போ தலைமை பொறுப்பு அந்த வருடத்தின் யார் வகிக்கிறார் என்று பார்க்கும்போது, இந்த வருடத்தின் ராஜாவாக செவ்வாய் பகவான் வருகிறார். இந்த குரோதி வருடத்தின் ராஜாவாக செவ்வாய் பகவானும் மந்திரியாக சனீஸ்வர பகவானும் இடம்பெறுகிறார். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சேனாதிபதியாக சுக்கிர பகவானும் தானிய அதிபதியாக சூரிய பகவானும் இடம்பெறுகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு வலிமையான கிரகமைப்பு. ஏன்னா செவ்வாய் அப்படின்னு சொன்னோடனே எல்லாருக்குமே தெரியும், ஒரு வேகமும் விவேகமும் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ ஒரு தலைமை பொறுப்பில் வகிப்பவர் செவ்வாய் என்று பார்க்கும்பொழுது இந்த வருடம் மிக அதிவேகமான சூழ்நிலை செல்வதற்கான வாய்ப்புகள், ஒரு என்ன சொல்கிறதுன்னா, எதையும் யோசிக்காமல் பட்டு முடிவெடுத்து செய்யப்படக்கூடிய செயல்பாடுகள்லாம் நமக்கு நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு என்று பார்க்கிறோம். சரி, ஓகே. இந்த வருடத்தில் ஆரம்பம் என்று பார்க்கும்பொழுது என்ன லக்னத்தில் ஆரம்பிக்கிறது தமிழ் வருடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விருச்சிக லக்னத்தில் ஆரம்பிக்கப்படுகிறது. ராசி என்று பார்க்கும்பொழுது மிதுன ராசி என்று, அதாவது விருச்சிக லக்னத்தில் ஆரம்பிக்கப்படுகிறது. நட்சத்திரம் என்று பார்க்கும்பொழுது திருவாதிரை நட்சத்திரத்தில் தமிழ் வருட பிறப்பு ஆரம்பிக்கப்படுகிறது என்று பார்க்கிறோம். திருவாதிரை நட்சத்திரங்கிறது மேச ராசியிலிருந்து 3ஆம் ராசியாக வரும். லக்னம் என்று பார்க்கும்பொழுது விருச்சிக லக்னம் 8வது லக்னமாக வருகிறது. அப்போ இந்த பாவக அடிப்படையில் பார்க்கும்போது நம்மளுடைய வாழ்க்கையில்
ஒவ்வொரு விஷயங்களிலும் எந்த பாவகம் அதிகமாக செயல்பட போகிறது என்று பார்க்கும்போது 3ஆம் பாவமும் மற்றும் 8ஆம் பாவக அடிப்படை சம்பந்தப்பட்ட, அதாவது 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம், 8ஆம் பாவகம் அதிலாப், அதாவது திடீர் அதிர்ஷ்ட யோகங்கள் மற்றும் சில மறைமுக சம்பந்தப்பட்ட செயல்பாடுகள் என்பதெல்லாம் இந்த காலகட்டங்களில் நாம் பார்க்கிறோம். அதே போல் பார்த்திங்கன்னா இந்த தமிழ் வருடத்தில் ஆரம்பத்தில் உள்ள கிரக நிலைகள் என்று பார்க்கும்போது தமிழ் வருடம் ஆரம்பிக்கும்போது உங்களுக்கு 14ஆம் தேதி சித்திரை மாதம் 1ஆம் தேதி ஆரம்பிக்கிறது. குரு பகவான் ஆரம்பத்தில் மேசராசியும் அதுக்கு அடுத்தபடியாக ரிஷபராசிக்குள் நுழைகிறார். அதுக்கு 6ஆம் இடத்தில் கேது பகவான், அதாவது கன்னி ராசியின் கேது பகவானும், அதேபோல் 11ஆம் இடத்தில் சனி பகவானும் செவ்வாய் பகவானும் இணைந்து செயல்படுகிறார்கள். அதேபோல் பார்த்திங்கன்னா 12ஆம் இடத்தில் ராகு பகவான், சுக்கிர பகவான், புதன் பகவான், இந்த கிரகநிலை அமைப்புகளில் நம் தமிழ் புத்தாண்டு ஆரம்பிக்கப்படுகின்றன. ஏன்னா மாத பலன்கள் அப்புறம் தமிழ் வருட பலன்கள் என்று பார்க்கும்பொழுது கிரகங்களின் கோச்சார கிரகங்களின் அடிப்படையில் வைத்து தான் பலன்களை உறுதியாக எடுக்கிறோம் என்று பார்க்கிறோம். ஸோ இந்த வருடம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமான வருடமாக, வெற்றிகரமான வருடமாக இருக்க வேண்டும் என்று எல்லாம் இல்ல சிவபெருமானை வேண்டிக் கொள்கிறேன். வாங்க நம்ம ஒவ்வொரு ராசியாக தமிழ் வருடத்தை பார்க்கலாம். சிம்ம ராசி நேயர்களுக்கு குரோதி வருடம் சித்திரை மாதம் 2024ஆம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு எவ்வாறு இருக்கப் போகிறது? குரோதி வருடம் அப்படின்னாலே என்ன ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, குரோதம் அப்படின்னா என்னன்னா ஒரு விதமான பகை, வம்பு, பிரச்சனை அப்படிங்கிறது தான் குரோதியோட கான்செப்ட். குரோதம் அப்படிங்கிறதுடைய செயல்பாடு. அப்போ குரோதி வருடம் ஒரு பெரிய பாதிப்பை கொடுக்குமானா, யார் மேலேயும் அதிகமாக கோபம் கொள்ளாமல், யார் மேலேயும் அதிகமாக அக்கறை கொள்ளாமல் தன்னுடைய வேலையை மட்டும் கவனிப்பவர்களுக்கு குரோதி வருடம் ஒன்றுமே செய்யாதுங்க. இதான் உண்மை. ஏன்னா குரோதி அப்படின்னு அந்த நம்ம ஒருத்தவங்க மேலே அதிகம் அனுபவிச்சிட்டா தான் அவங்க நம்மளுக்கு அகைனாக செஞ்சுட்டா கோபம் வரும், பிரச்சனை வரும். அப்போ நம்ம வேலையை அதிகமாக பார்க்க கரெக்டான வேலையை மட்டும் பார்த்துக்கிட்டோம் என்ன ஆகும்? இந்த கோபத்தினால் தேவையில்லாத குரோதம் வராது என்பது உண்மை. தன்னுடைய நினைத்த விஷயத்தை நினைத்த மாதிரி முடித்து காட்ட வேண்டும் என்ற ஆளுமை திறமை கொண்ட சிம்ம ராசி நேயர்களுக்கு தமிழ் புத்தாண்டு எவ்வாறு இருக்கப் போகிறது? சித்திரை மாதம் முதல் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகிறது என்பதை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது சிம்ம ராசியில் உள்ள நட்சத்திரங்கள் என்று பார்க்கும்பொழுது மக நட்சத்திரம் கேது பகவானின் நட்சத்திரம், அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா பூர நட்சத்திரம் சுக்கிர பகவானின் நட்சத்திரம், அதுக்கு அடுத்தபடியாக சூரியன் நட்சத்திரமான உத்திர நட்சத்திரம். மொத்தம் 3 நட்சத்திரங்கள் 9 பாதங்கள் கொண்டதுதான் ஒரு ராசியின் உள்ளமைப்பு. சிம்ம ராசியின் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான். உங்களுடைய ராசியின் அதிபதியான சூரிய பகவான் எப்பொழுதெல்லாம் மேச ராசிக்குள் நுழைகிறாரோ அந்த மாதம்தான் நம்ம என்ன பண்ணுறோம்? தமிழ் வருட பிறப்பாக கொண்டாடுகிறோம். இதுதான் உண்மை. ஏன்னா சூரியனை அடிப்படையாக கொண்டு தான் அனைத்து கிரகங்களுடைய செயல்பாடும் இயங்குகின்றன. சூரிய பகவான் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்குள்ளே போகும்போது மாதங்கள் பெயர்கள் உருவாக்கப்படுகின்றன. சரியா? அப்போ சூரிய பகவான் மேச ராசிக்குள்ளே உள்ள நுழைஞ்சிட்டாரு. தமிழ் புத்தாண்டு ஆரம்பிக்குது. சந்தோஷமான விஷயம். சிம்ம ராசிக்காரங்களுக்கு என்ன நன்மை கிடைக்க போகுது, என்னென்ன விஷயங்களில் நன்மை அடைய போகிறார்கள் என்று பார்க்கும்பொழுது சிம்ம ராசிக்காரர்களுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய சூழ்நிலைகள் இனி வருங்காலங்களில் உறுதியாக உண்டு. ஏன்னா போன சோபகிருது வருடத்தில் பாதிக்கு மேலே என்ன ஆச்சுன்னா சிம்ம ராசிக்கு பயங்கரமான ஒரு போராட்டம் ஆயிடுச்சு. ஒரு 6 மாதம் உடா கொண்டை மாதிரி போராடி எதை பண்ணாலும் ஒரு போராட்டம், எதை செஞ்சாலும் கஷ்டம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையிலே சிம்ம ராசினியர்களுக்கு கொடுத்து கொண்டு வந்துச்சு கிரகங்கள். இதை கனவு மனை ஒற்றுமை பார்த்தீங்கன்னா நட்பு கனவு மனை ஒற்றுமையெல்லாம் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை கொடுத்துச்சு.
எதுன்னு சொல்ல முடியல சாமி, என் வீட்டுக்காயிட்ட என்னால் வாயை திறந்து பேச முடியல, பேசுனாலே அது தப்புன்னு சொல்கிறா அப்படின்னு நம்ம சிம்மராசிக்காரங்க நிறைய பேர் நம்மகிட்ட கேட்டிருக்காங்க. ஏது கணவர் இப்படி சொல்கிறாரு, நான் இயல்பாக நான் புரிய வைக்க ட்ரை பண்ணால் கூட புரிஞ்சுக்கிற மாட்டேங்காரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் வந்து பார்த்திங்கன்னா கிரக ரீதியான செயல்பாடுகள் மூலமாக ஏற்படுகின்ற ஒரு தாக்கம். ஏன்னா 7ஆம் இடத்துல சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். நம்ம வந்து ஒரு குடும்பம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் இடமும் 7ஆம் இடத்தை தான் ஃபஸ்ட்டு செக் பண்ணுவோம். அப்போ 2ஆம் இடத்தில் கேது பகவானும் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சனி பகவானும் அமர்ந்திருந்தார்கள். இப்பயும் அப்படித்தான் அமர்ந்திருக்காங்க, நம்ம இல்லைன்னு சொல்லலை. அப்போ ஒரு அதிகமான ஒரு போராட்டம், மன அழுத்தம் குடும்பத்துக்குள்ளே ரொம்ப சிக்கல் இருந்துச்சு. அந்த சிக்கலுக்கு ஒரு தீர்வு காண்பதற்கான சூழ்நிலைகள் கிரகங்கள் மாற்றங்கள் மூலமாக உங்களுக்கு ஏற்பட போகிறது. உங்களுடைய கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. பொருளாதார சூழ்நிலைகளில் உள்ள தடைகள் விலகி பொருளாதாரம் யார்ட்டையா கொடுத்துருந்தீங்கன்னா அந்த பொருளாதாரம் உங்களை நாடி வரும். அல்லது ஒரு சரியான ஒரு பாதையை நோக்கி நீங்கள் பயணிச்சிருக்கீங்க, அந்த பயணத்தில் ஒரு சரியான தீர்வு கிடைக்கலன்னு நினச்சிக்கிட்டு இருக்கவங்களுக்கு இந்த குரோதி வருடமானது தமிழ் புத்தாண்டு முதல் உங்களுக்கு உறுதியாக சரியான பாதை அமைப்பை பயணித்து அதன் மூலமாக லாபத்தை கொடுப்பதற்கான சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கின்றன. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வண்டி வாகனங்களில் ஏற்பட்ட பிரச்சனைகள், வண்டி வாகனம் வாங்கினேன் அது ரிப்பேராகவே ஆகிட்டு இருக்கு, இல்லை நான் ஒரு வண்டி தான் வாங்க நினைக்க வாங்கவே முடியல அப்படின்னு நினச்சிக்கிருக்க நம்ம சிம்மராசிக்காரர்களுக்கு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் தமிழ் புத்தாண்டு முதல் ஆரம்பிக்கப்படுகிறது. தாயாருடைய உடல் ஆரோக்கியம் மேம்படும், அதில் எந்த மாற்றம் கிடையாது. தாயாருடைய உடல் ஆரோக்கியம் ரொம்ப சூப்பராகும். உங்கள் அம்மா மூலமாக திரும்பி பொருளாதாரம் கூட உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உங்களுடைய அம்மா ஸ்தானம் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு விருச்சக ராசி 4ஆம் ராசியாக வரும். அப்போ உங்கள் ராசிக்கு 11ஆம், உங்கள் தாயாருடைய ராசிக்கு 11ஆம் இடமாக கன்னி ராசியை குரு பகவான் பார்ப்பார். அப்போ அம்மா மூலமாக உங்களுக்கு அம்மாவுடைய சொத்து அல்லது அம்மாவுடைய பென்ஷன் அல்லது அம்மா சார்ந்த விஷயங்கள் ஏதாவது ஒரு அமௌண்ட்டு உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அதே போல் இன்னொரு மிகப்பெரிய விஷயம் கடன் பிரச்சனை. கடன் பிரச்சனைக்கு தீர்வே இல்லையா, கடன் வாங்கிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு நினைக்கிற நம்ம சிம்ம ராசி அன்பர்களுக்கு கடன் பிரச்சனை வந்து கொஞ்சமாச்சும் மீள்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. கடன் கேட்டுக்கிட்டே இருக்கேன் கிடைக்கவே மாட்டேங்கன்னு நினைக்கிற சிம்மராசிக்காரர்களுக்கும் கடன் கிடைக்கும். கடன் கிடைக்கிதே அப்படிங்கிறக்காண்டி நீங்கள் அதிகமாக வாங்கிடக்கூடாது. கொஞ்சம் தேவைக்கு மட்டும் வாங்கி கரெக்டாக செஞ்சீங்கன்னா இந்த கிரகங்களால் ஏற்படுகின்ற மாற்றத்தில் ஒரு விதமான முன்னேற்றங்கள் உறுதியாக உண்டு. அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கிரக அமைப்பு ரீதியாக தசாபுத்தி ரீதியாக எவ்வாறு கிரகங்கள் இருக்குங்கிறத தெளிவாக செக் பண்ணிட்டோம்னா உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை மிக துல்லியமாக நம்மளால் கணக்கிட முடியும். திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனம் செலுத்தும். திருமணம் முடிய மாட்டேங்க அப்படின்னு வருத்தப்பட்டு கொண்டு இருக்கும் நம் சிம்மராசினியர்களுக்கு உறுதியாக திருமணம் முடிய வேண்டும் என விருப்பப்பட்டால் அருகில் இருக்கும் செங்கமல தாயாரை சென்று வெள்ளிக்கிழமை தோறும் சுக்கிர ஓரையில் அருகில் இருக்கும் பெருமாள் கோயிலில் உள்ள செங்கமல தாயாரை வழிபாடு செய்யுங்கள். உறுதியாக திருமண தடை விலகி திருமணம் சிறப்பாக அமைந்து வாழ்க்கையில் வெற்றியும் மகிழ்ச்சியும் கிடைக்கும் என கூறிக்கொள்கிறேன். உங்களுடைய ஜாதக ரீதியான முழு விவரங்கள் அறிந்து கொள்ள, வழிபாடு முறைகளை தெரிந்து கொள்ள அல்லது பரிகார முறைகளை தெரிந்து கொள்ள கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை மிக துல்லியமாக கணித்து நீங்கள் வெற்றி பெறுவதற்கான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறேன் என கூறிக்கொண்டு சிம்ம ராசி நேயர்கள் அனைவருக்கும் மற்றும் நம்மளுடைய வீடியோ அனைத்துக்கும் ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கும் நமது வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் இனிய குரோதி வருட
தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.